அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் என் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் தமிழகத்தில் உள்ள கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றிருந்தேன். அங்குள்ள கோயில்களில் அர்ச்சனை பண்ண தேங்காய் பழம் வாங்க கோயில் வாசலுக்கு சென்றேன். அப்போது மாலை நேரம் பூக்கடை அருகில் மூலிகை சூப்பு தள்ளுவண்டி கடையை பார்த்தேன். கடைக்கு சென்றேன். அங்கு பள்ளி சீருடையில் இருந்த மாணவி மூலிகை சூப்பு, முடக்கத்தான், வல்லாரை, செம்பருத்தி, இஞ்சி, நெல்லி என பல வகை சூப்புகளை விற்றாள். நான் அவ அருகில் சென்றேன். வீட்டு பாடம் அதிகம் இருக்குமே, அதை செய்யாம இந்த வயசுல இந்த தொழில இறங்கிட்டா உன் படிப்பு பாதிக்குமே என்று கேட்டேன். அதற்கு சிறுமி, எங்கள் அப்பா டீ மாஸ்டராக வேலை பார்க்கிறார். அவர் வாங்கும் சம்பளம் அவர் குடிக்கவே பத்தல. வீட்டிற்கு சம்பளம் சரிவர தரமாட்டார். அந்த பூக்கடை வச்சிருக்கிறது எங்கள் அம்மா தான். சூப்பு தயாரித்து வச்சிருப்பாங்க. பள்ளி முடிந்து வந்து மாலை முதல் இருட்டுற வரைக்கும் வியாபாரம் செய்வேன். அப்புறம் போயிட்டு வீட்டு பாடங்களை செய்து முடிப்பேன் என்றாள். விடுமுறை நாட்களில் மூலிகை பொடி பாக்கெட் பண்ணி வச்சு சூப்போடு சேர்த்து விற்பனை செய்வதால் குடும்ப செலவுகள் போக சேமித்து வைக்கவும் முடிகிறது என்றாள் சிறுமி. அருமையை சொல்லி பிறரிடம் கையேந்தாமல் தன் கையை தனக்கு உதவி என்று கௌரவமாக உழைத்து தன் தாய்க்கு உதவியாக இருக்கும் அந்த சிறுமியை பாராட்டி சபாஸ் என்று சொல்லி வந்தேன். படித்ததில் பிடித்தது. நன்றி.